வணக்கம் முருகேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெல்டா கார்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுனில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 2-3 நாளில் ஒரு 5% அப்பர் சர்க்கியூட் லிமிட்டில் இருக்குது. டெய்லியுமே ஒரு 5%க்கு பக்கமாக வந்து ஏறிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபண்டமெண்டல் அனாலிஸு, அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறத பற்றி இதில் எல்லாமே ஒரு இன்டெப்த் ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஆர்கே தமணி அப்படிங்கிறவர் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணாது. அவர் அதனால் அந்த நியூஸ் வந்தது முதற்கொண்டே வந்து இந்த ஸ்டாக் வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 125 crore வந்து இந்த ஸ்டாக் வந்து பைபேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பைபேக் வந்து நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எந்த ஒரு ஸ்டாக்கும் வந்து ஒரு குறைஞ்ச விலையில் இருக்கும்போது பைபேக் பண்ணுறது அந்த கம்பெனியை வந்து நல்ல ஒரு வேல்யூவை மேலும் அதிகரிக்கும். ஓகேங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்டாக் வந்து பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது கேமிங் ஆன்லைனில் கூட நம்ம பார்ப்போம். போக்கர் கேம், அப்புறம் rummy-circle.com, rummy-circle இந்த மாதிரி கேம்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு கேமிங் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. இது ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் லைவாகவும் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே சிக்கிம், அப்புறம் வந்து கோவா பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து காட்மாண்டுலேயும், அதாவது நேபாளம் காட்மாண்டுலேயும் அவங்க பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து கொஞ்சம் செய்யப்படுறதா நியூஸ் இருக்குது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஒரே நிறுவனம் இந்த நிறுவனம். அது லிஸ்டட் பண்ண ஒரு நிறுவனம் இது மட்டும்தான். அதனால் இவங்களுக்கு காம்படிட்டர் வந்து லிஸ்டட் கம்பெனியில் யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபைனான்சியல் இதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், அதோட ப்ரைஸுக்கும் ஏர்னிங் லைனுக்கும் உள்ள வித்தியாசம். ஏர்னிங் லைன் எவ்வளோ இருக்குது, ஆனால் ப்ரைஸ் ரொம்ப கீழே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 250க்கு ஹையாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் வந்து இவ்வளோ குறைவாகிருக்கு. இது வந்து ரொம்பவே ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு ஏர்னிங்கோட ஆவரேஜை விட, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள பிஇ ஆவரேஜை விட இப்போ ரொம்பவே குறைவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஆவரேஜ் பிஇ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்த்திங்கன்னா 20 இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு 9-10 இருக்குது. அது ஒரு இது. இது வந்து இந்த செல்ஃப் சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் அப்படிங்குவோம். அது வந்து 8 தான் இருக்குது. சேல்ஸ் க்ரோத் ரேட் வந்து 22 இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமாக க்ரோத் ஆகும்போது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1858 தான். அதனால் இது வந்து ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம் இல்லை. அதனால் ப்ரைஸ் வந்து ஏறிச்சு அப்படின்னா உங்களோட பணம் வந்து வீக்காக வளரக்கூடிய வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் இருக்குது. ப்ரைஸ் வந்து நல்லாவே ஏறும். அதனால தான் 5% அப்பர் சர்க்கியூட்டில் இப்போ இருக்குது. இது வந்து பெரிய லார்ஜ் கேப் நிறுவனம் இல்லை, ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம் தான். ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 8.7. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, குறைஞ்ச விலையில் இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 8 rupees. கரண்ட் ப்ரைஸ் வந்து 68.6 இன்றைக்கி நிலவரம். ஏர்னிங் ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 காமிக்குது. அப்படின்னா 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற இந்த ஸ்டாக்கில் விர்ச்சுவலாக ஒரு வருஷத்துக்கு 11 ரூபா 50 பைசா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 27 கோடி அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா 2% டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. புக் வேல்யூ 71. இப்போ புக் வேல்யூக்கு பக்கமாகவே வந்து ப்ரைஸு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ க்ளோஸ் டு 1க்கு பக்கமாக இருக்குது. ஓகே, ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 10 இயராக கணக்கு போடும்போது
கால்குலேட் பண்ணும்போது 22 இருக்குது. 7 இயராக பண்ணும்போது 12 இருக்குது. 5 இயராக பண்ணும்போது ஒரு 8 இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு 3 இயராக கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 28% வந்து சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. கரண்ட் இப்போ வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் கரண்ட் தான் எடுக்காட்டிங்கோட லாஸ்ட்டு 3 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்குது. அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. நெட் இன்கம் க்ரோத்தும் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் க்ரோத்தை விட நல்ல அதிகமாகவே இருக்குது. அது வந்து ரொம்ப அவங்க பிஸ்னஸில் காஸ்ட்டு கட்டிங்லாம் நடந்திருக்குன்னு பார்க்குறேன். 10 இயராக வந்து சேல்ஸ் க்ரோத்தோட நெட் இன்கம் க்ரோத் ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது. கரண்ட் க்ரோத்தே பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸில் நெகட்டிவாக இருந்தாலும் நெட் இன்கமில் ஒரு 8% காமிச்சிக்கிறாங்க. லாஸ்ட்டு 3 இயர் க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா 72% நெட் இன்கமில் வந்திருக்கு. புக் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6,36,000 ரூபாய்க்கு பக்கமாக இருந்திருக்கும். இதே 7 இயருக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா 1 லேக்ஸ்க்கு ஒரு 5 லட்ச ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். 5 லட்ச ரூபாயை மாறி இருக்கும். லாஸ்ட் 5 இயர் பார்த்தீங்கன்னா 1 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2 லேக்ஸாக மாறி இருக்கும். லாஸ்ட்டு 3 இயராக பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 லேக்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 1 லேக்ஸோட ஒரு 40,000 ரூபா அது இதாகிருக்கும். ஆனால் போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஈல்டு வந்து 73% வந்து நீங்கள் லாஸில் இருந்திருப்பீங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரைஸ் வந்து போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ரொம்ப நல்ல ஒரு டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக 40% பக்கமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லா ஹையாக 27% இருக்குது. இந்த ஸ்டாக்கில் வந்து ராகேஷ் சுஞ்சின்வாலா, ஆர்கே தமனி அவங்க இந்த மாதிரி இந்தியாவோட பெரிய இன்வெஸ்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான காரணங்களாக இதாக கூட இருக்கலாம். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப ஹெவி நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இந்த மாதிரி 26, 24 கொடுக்குற நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கொடுக்குற கம்பெனிலாம் ரொம்ப ரேர். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 11 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசஸும் 10 இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 8 ரூபா. இப்போ புக் வேல்யூ 72 பார்த்துட்டோம். டோட்டல் டெபிட் டு ஈக்விட்டி பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக தான் இருக்குது. 0.07 தான் வந்திருக்கு. லாங் டேர்ம் டெபிட் ஈக்விட்டியும் பார்த்தோம் அப்படின்னா குறைவாக தான் இருக்குது. 0.19 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் டெபிட் ஈக்விட்டி வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அது வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து நல்ல விஷயமா இருக்குது. கரண்ட் ரேஷியோ நல்லாவே இருக்குது. இன்வென்டரி டர்ன் ஓவர் நல்லாவே இருக்குது. அவங்க சேல்ஸ் டேஸ் ஆஃப் இன்வென்டரியும் நல்லாவே இருக்குது. டிவிடெண்ட் பே அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17% வந்து லாஸ்ட் 2 வருஷத்தில் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க சம்பாதிக்கிற 10 ரூபா சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் ₹1.70 வந்து டிவிடெண்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 2015 பார்த்தீங்க அப்படின்னா டெபிட்டை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டே வந்துருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3.37 அதாவது 337 2015 இந்த கடன் வந்து 242 ஆயிடுச்சு. 221 2017. 2018 வெறும் 2 கோடியாக வந்துருச்சு. 2019 ஆல்மோஸ்ட் நில் ஆயிடுச்சு. அதாவது டெபிட்டில் இருந்த கம்பெனி வந்து அப்படியே வந்து டெபிட் ஃப்ரீ கம்பெனியாக மாறி இருக்குது. அப்படிங்கும்போது விலை வந்து நல்லா ஏறி இருக்குது. 2019 வரை ஏறி இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்டாக் வந்து இப்போ விலை குறைவாக கிடைக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. கிரகாமோட இன்ட்ரின்சிக் கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா 168 ரூபா வந்து காமிக்குது. க்ளீன் சர்ப்ளஸ் மெத்தட் வச்சு பார்க்கும்போதும் 204 ரூபா வந்து இந்த ஸ்டாக் வந்து காமிக்குது.
ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வச்சு பார்த்தீங்கனாலும் 182 240 இப்படி காமிக்குது. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ வந்து 16 இருக்குது. ஆனால் இது வந்து அக்ரெசிவாக வந்து கம்பெனி வந்து க்ரோத் பண்ணுறதுனால கேஷ் ஃப்ளோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பெருசாக இல்லை. கிரகாமோட நம்பரும் 112க்கு பக்கமாக இருக்குது. பயஸ்லஸ்க்கு ஸ்கோர் 5, ஆல்ட்மன்ஸ் ஜெட் ஸ்கோரும் 62க்கு பக்கமாக இருக்குது. 10 இயரோட நெட் ப்ராஃபிட் டோட்டலாக பார்த்திங்கன்னா 734 கோடி காமிச்சிருக்கு. கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன் வந்து அதை விட அதிகமாகவே இருக்கிறது நல்லாயிருக்கு. ஆனால் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து க்ரோத்தில் இருக்கிறனால நெகட்டிவாக காமிக்குது. இந்த கம்பெனியோட ஒவ்வொரு ஷேருக்கும் வந்து அசட் வந்து 32 ரூபா வந்து இப்போ இருக்குது. பப்பட்டோட வேல்யூஷன் வந்து 52 ரூபா காமிக்குது. இந்த ஸ்டாக் வந்து இது மாதிரி ஸ்மால் ஸ்டாக்னால மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒரு 30% கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ 68-70 ரூபாய்க்கு பக்கமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக எப்படி ஒரு 100 ரூபாய்க்கு பக்கமாக போக இப்போவே வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அசட்டு இருக்குது. அசட் வேல்யூஷனும் ஒரு 32 ரூபா பக்கம் ஒரு ஷேருக்கு இருக்குது. இப்படி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைவான விலையில் கிடைக்குது. நல்ல ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி, க்ரோத் உள்ள கம்பெனி, காம்படிட்டர் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து இந்த கம்பெனியில் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர் ஹோல்டிங் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸ்மால் கம்பெனினால் இதில் வந்து வாங்கிறதுக்கு கொஞ்சம் வாங்கினா நல்லாவே உங்களுக்கு ரிட்டர்ன் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கம்பெனி இருக்குது. எப்படியும் வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ உள்ள விலையை விட மார்க்கெட் நல்லபடியாக திரும்பும்போது கண்டிப்பாக டபுள் ஆகும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. இப்போ 68-70 ரூபா இருக்குது. இந்த ஸ்டாக் 140க்கெலாம் போக 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 140 இந்த ப்ரைஸ்க்கெலாம் போக நல்ல ஒரு போக வாய்ப்புள்ள ஒரு நிறுவனம் தான். ஆனால் ரீசெண்டாக 100 வரையும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக 100 போகணும்னா ஷார்ட் டேர்ம் எதிர்பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். மார்க்கெட் டவுனில் இருக்கிறனால பண்ண வேணாம். ஆனால் இதுக்கு மேலேயும் ப்ரைஸ் டவுன் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதில் அக்குமுலேஷன் பண்ணலாம். ஏன்னா ப்ராஃபிட்டும் நல்லா இருக்குது, க்ரோத் இருக்குது, கம்பெனி ப்ரைஸும் நல்லா வந்து லோ ப்ரைஸில் இருக்குது. நல்ல ஒரு ஸ்டாக்கு. இதனால தான் வந்து ஆர்கே தமனி, ராகேஷ் இன்ஜின்வாலாவும் பார்த்திங்கன்னா 7% இந்த ஸ்டாக்கில் வந்து 7% ஹோல்டிங் வச்சுருக்குறாங்க. ஸ்மால் ஸ்டாக் இருக்கிறதுனால இதோடைய கேபிட்டலைசேஷன் ரொம்ப ஒரு குறைவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகக்கூடிய ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.